السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه. அது வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வபித்தகு இலைஹில் வசீலா, அந்த அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வசீலாவையும் தேடிக்கொள்ளுங்கள். வசீலா என்பது இருக்கிறது, குர்ஆன் தெளிவாக சொல்லியிருக்கிறான். அந்த இறைவனை நெருங்குவதற்குண்டான வசீலா என்ன? இரண்டு. ஒன்று அல் அமலு சாலிஹ், நல்ல வணக்கம். இன்னொன்று ரஜுலு சாலிஹ், நல்ல மனிதர்கள். இப்போ இரண்டுமே வசீலா தான். ஆனால் இரண்டில் எது உயர்ந்தது என்று கேட்டால் நல்லடியார்கள் தான் உயர்ந்தவர்கள். ரெண்டுமே வசீலா தான். ஆனால் நல்லடியார்களை வசீலா வைப்பது சிறந்தது, உயர்ந்தது. இரண்டுமே வசீலாங்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, வமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் அந்த மக்களோடு இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எந்த வேதனையும் இறக்கி வைக்க மாட்டான். வமா கானல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்பிரூன், அதே போல அந்த மக்கள் தங்களுடைய பாவங்களுக்காக குற்றங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை இறக்கி வைக்க மாட்டான். அப்போ தண்டனை இறக்கி வைக்க மாட்டான் என்று இறைவன் சொல்லும்பொழுது ரெண்டு காரணத்தை சொல்கிறான். ஒன்று, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களோடு இருக்கிற வரைக்கும். இன்னொன்று, அந்த மக்கள் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுகின்ற வரைக்கும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இருக்கிற வரைக்கும் வேதனை வராதுன்னு சொன்னால் நல்லடியார் வசீலா. அவர்கள் இஸ்திக்பார் செய்யும் காலமெல்லாம் வேதனை வராதுன்னு சொன்னால் நல் வணக்கம் வசீலா. இஸ்திக்பாரும் வணக்கம் தானே. அப்போ ரெண்டுமே வணக்கம் அப்படிங்கிறது ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதாவது வணக்கமும் வழிமார்களும், அதாவது வழிமார்கள்னு சொன்னால் நல்லடியார்கள், நபிமார்களையும் எடுக்கும் வழிமார்களையும் எடுக்கும், இவங்கள்லாம் வசீலா தான் அப்படின்ட்டு. ஆனால் இதில் எது உயர்ந்தது? நல்லடியார் வசீலாங்கிறதும் உயர்ந்தது. அதனால தான் அல்லாஹ் அதை முற்படுத்தி சொன்னான். அவளுக்கு தண்டனை வராது அந்த மக்களுக்கு, நபி அவர்கள் நீங்கள் இருக்கும்போது. இதான் ஃபஸ்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு பிறகுதான் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுறது. அது நல்வணக்கம்ங்கிற ரெண்டாவது தான். அப்போ அதனால் இரண்டும் வசீலா. ஆனால் நல்லடியார் வசீலாங்கிறது தான் சிறந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமும் நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களாக வாழ்ந்தபோது பல்வேறு விஷயங்களுக்கு சஹாபா பெருமக்கள் தேவைண்டு வந்தால் அங்கே தான் போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் தான் முறையிடுவாங்க. அப்படி தான் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஹுத்பா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தோழர் வந்தாங்க. யார சொல்லலாம், மக்கள் மழை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரசங்கத்தை அப்படியே நிறுத்திடுறாங்க. கைகளை உயர்த்துறாங்க. அல்லாஹும் மஸ்தினா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை பொழிய வைப்பாயாக 3 தடவை சொன்னாங்க. இந்த ஹதீஸை ஹலரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க.
அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை செய்த நேரத்தில் வானத்தில் எந்த ஒரு மேகக்கூட்டம் கூட கிடையாது, அவ்வளவு தெளிவாக இருக்கிறது வானம். ஆனால் இந்த துஆ செஞ்சு முடித்த உடனே சுற்றி இருக்கிற மலைகளுக்கு மேலே சின்ன சின்ன மேக கூட்டமெல்லாம் மேலே கிளம்பி வந்து ஒன்று திரண்டு விட்டது. மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, ஒரு வார காலம் பெய்து கொண்டே இருந்தது. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து போச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரு தோழர் வந்தாங்க, யார சொல்லலாம், முன்னால் மழை இல்லாமல் கஷ்டப்பட்டோம், இப்போ மழையால் கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா ஒரு வார காலம் மழை பெஞ்சா எப்படி இருக்கும், கால்நடைகள்லாம் மடிந்துக்கிட்டு இருக்கு, வீடுகள்லாம் இடிஞ்சுக்கிட்டு இருக்கு, மழை நிறுத்த துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதும் பிரசங்கத்தை நிறுத்திடுறாங்க, கைகளை உயர்த்துறாங்க. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இந்த மழையின் நன்மையை எங்களுக்கு கொடு, இந்த மழையின் தீங்கிலிருந்து எங்களை காப்பாத்திரு. இங்க பெஞ்சுக்கிட்டு இருக்கிற மழையை மலைகள் உள்ள இடங்களுக்கும் மரங்கள் ஓங்கி வளர்ந்து நிற்கிற இடங்களுக்கும் திருப்பி விடுவாயாக. இப்படி செஞ்சு முடிக்காங்க. ஹல்லரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ராவி, அவங்க அறிவிப்பாளர். அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செஞ்ச உடனே மழை நிற்கிறது. எப்படி ஹரஜனா நம்ஷி ஃபிஷம்ஸ், ஜும்மா தொலை முடிச்சு விட்டு நாங்கள் வெயிலில் நடந்து போனோம் அப்படிங்கிறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்தான் தங்களுடைய தேவைகளுக்கு சஹாபா பெருமக்கள் வந்து முறையிடுகிறார்கள். மழை தேவை. அந்த சஹாபிகளுக்கு தெரியாதா மழை தர்றது அல்லாஹ் தான் தெரியாதா? தெரியத்தானே செய்யும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான, உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னட்ட கேளுங்க நான் தர்றேன்டு. இந்த வசனம் அந்த சஹாபிக்கு தெரியாதா? நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத், அல்லாஹ் சொன்னானே மனிதனுடைய உயிர் நாடி நலம்பை விட மிக அருகிலே இருக்கிறோம் என்று. இந்த வசனம் இந்த சஹாபிக்கு தெரியாதா? தெரியுங்க. அப்படி இருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போய் முறையிடுறாங்க. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாவது வந்த சஹாபிட்ட, ஏங்க மழை தரது யாரு? அல்லாஹ் தானே, அந்த அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னு கேட்டாங்களா? அந்த சஹாபிகள் சொன்ன வேண்டுகோளை ஏற்று கைகளை உயர்த்தி மழையை பெற்று கொடுக்கிறார்கள். ஏன் இதுதான் ரூட்டு, அல்லாஹ் தான் கொடுக்குறான், அது சந்தேகமே கிடையாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாம் கேட்டால் உடனே கிடைக்குங்கிறத விளங்கி இருந்தாங்க அந்த சஹாபா பெருமக்கள். இன்னைக்கு நாமெல்லாம் விளங்கி இருக்கோம்ல, ஒரு தேவையை அல்லாஹ்ட்ட கேட்கும்போது வலிமார்களை வசீலா வச்சு கேட்குறோம்ல, ஏன் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். வலிமார்களை வசீலா வச்சு கேட்டால் காரியம் உடனே நடக்கும். எப்படி நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம், அந்த மாதிரி சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மூலமாக நான் ஒரு விஷயத்தை கேட்டால் உடனே எனக்கும் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த புரிதலை ஏற்றுக்கொள்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ மழை வேணுங்கிறது மட்டுமல்ல, மழை நிற்கிறதுக்கு தான். மழை நிற்கணும் முறை வரும்போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்து, மழை வேணும் நீங்கள் துஆ செஞ்சா கிடைச்சிச்சு, இப்போ நிற்கணுங்கிறதுக்காக நீங்கள் துஆ செய்யுங்களேங்க, ஏங்க இங்கே வந்து முறையிட்டுன்னு கேட்டாங்களா? இல்லை. சரி, இன்னொரு பாயிண்ட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கத்தை உடனே நிறுத்திட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சா பார்த்தீங்களா? இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம் என்ன? அம்ம சமையல ஃபலா தன்ஹர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபி அவர்களே உங்கள்கிட்ட யாராவது கேட்டு வந்தா அவங்கள வெறுங்கையோடு திருப்பி அனுப்பாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டானே. அதனால கேட்ட உடனே பிரசங்கத்தை நிறுத்திட்டு துஆ செஞ்சு எதை கேட்டாங்களோ கொடுத்துட்டு அப்புறம் பிரசங்கத்தை தொடங்குறாங்க. இங்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாட்டை நாம் வியந்து பார்க்கிறோம். சரி, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இருக்கிற காலத்தில் சஹாபா பெருமக்கள் தங்கள் தேவைக்கு அங்கே போய் முறையிட்டாங்க. அதே போல் பாருங்க, ஒரு கண் தெரியாத தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போகிறாங்க, யார ரசூலல்லாஹ் எனக்கு கண் பார்வை வேணும், அதுக்கு துஆ செய்யுங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா போங்க ஒது செய்யுங்க, 2 ரக்காத் தொழுவுங்க, என்னட்ட வாங்கன்னாங்க. அந்த சஹாபி போனாங்க, ஒது செஞ்சாங்க, தொழுதாங்க, வந்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பிநபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யிர் ரஹ்மா யா முஹம்மத் இன்னி தவஜ்ஜஹது பிக இலா ரப்பி ஃபி ஹாஜதி லிதுகுல்லாலி அல்லாஹும்ம ஷஃபிஹு ஃபிய. இந்த துஆ இது என்ன? அல்லாஹ்ட்ட பஸ் முறையிறாங்க. என்ன? யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அவங்கள மூலமாக உன்னை நான் முன்னோக்கிறேன். அப்புறம் கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நான் உங்கள் மூலமாக அல்லாஹ்வை நான் முன்னோக்கிறேன், ஆகவே எங்களுக்கு நீங்கள் இந்த வசீலாவாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட முறையிறாங்க, யா அல்லாஹ் இவங்க எனக்கு அவனி செய்கிற ஷபாத்தை நீ ஒப்புக்கொள்வாயாக, அது அல்லாஹும்ம ஷஃபியா ஃபிய்யா, அதுக்கு தான் அர்த்தம். இப்படி சொல்லி முடித்த உடனே அந்த சஹாபி
கண் பார்வை கிடைத்து விட்டது. திர்மிதியில, இப்னு மாஜாவுல, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சரி, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கான் பார்த்தீங்களா? வந்த தோழர் எனக்கு கண் பார்வை வேணும்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சரி அப்படியாங்க நீங்கள் போய் ஒரு செஞ்சு தொழுதுட்டு வாங்கன்னு கேட்கல, சொல்லலை. அதுக்கு முன்னால் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. என்ன தெரியுமா? தோழரே, நீங்கள் விரும்பின மாதிரி நான் துவா செய்கிறேன், உங்களுக்கு பார்வை கிடைக்கும், அது வேணுமா? அல்லது நீங்கள் இப்படியே சபுரா இருங்க, அதுவும் கூட உங்களுக்கு கயிறு தான், மறுமையில் நிறைய கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும், அது வேணுமான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எது வேணும்? அப்போ அந்த தோழர் சொன்னாங்க, யாரை சொல்ல, கண் பார்வை தான் வேணும். அப்படியா? இப்போ தான் சொல்கிறாங்க, போங்க ஒன்று செய்யுங்க தொழுதுட்டு வாங்கண்டு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய அதிகாரத்தை எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான். உங்களுக்கு என்ன வேணும்? இதுவா அதுவா? அது வேணுமா இது வேணுமா? எது வேணும்னு சொல்லுங்க, நான் தர்றேங்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் எவ்வளோ பவரை வழங்கி வச்சிருக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து பார்க்குறோம். சரி, இங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலா வைத்து அந்த சஹாபி கண் பார்வையை பெற்றார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். அதே போல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளார் பேர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாருக்கும் தெரியும். அதே போல் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மா பேரும் ஃபாத்திமா தான். அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக துவா செய்கிறாங்க. அல்லாஹும் அக்பிர்லி உம்மி, உம்மாங்கிறாங்க. ஏன்? அவங்களுடைய பாதுகாப்பில் தானே வளர்ந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால என் தாயார் ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை மன்னித்து விடுவாயாக அப்படி சொல்லிவிட்டு இப்போ நமக்கு பாயிண்ட் தான் வசீலா வைக்கிறான் பாருங்க. பிஹக்கே நபியிக்க, இறைவனே இதை உனது நபியின் பொருட்டால் கேட்கிறேன். உனது நபி பொருட்டாண்டா தன்னை வச்சு கேட்குறாங்க. என் பொருட்டு கேட்கிறேன். வல் அம்பியா அல்லதீன மின் கபிலி, எனக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களின் பொருட்டாலும் கேட்கிறேன். தபுரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலா என்பது ஒன்று உண்டு அப்படின்னு காமிக்கிறாங்க. அப்படி வச்சு கேட்கும்போது நம்முடைய துவா உடனே அங்கீகரிக்கப்படும் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் நடத்துகிறாங்க. இல்லைண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சால் அல்லாஹ் உடனே கபூல் செய்வானா மாட்டானா மாணுவான்ல? ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? நமக்கு பாடம் சொல்லி தர்றாங்க. நீங்கள் துவாஸ் கேட்டால் இந்த மாதிரிலாம் கேளுங்க, நபியின் பொருட்டான்னு கேளுங்க, நபிமார்களின் பொருட்டான்னு கேளுங்க, அவுலியாக்களோட பொருட்டான்னு கேளுங்க அப்படிங்கிறதுக்கு தான் இது சொல்லித்தராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரிங்க, நபிமார்களை கொண்டு வசீலா, நபிமார்கள் அல்லாதவங்களும் வசீலாவா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? வசீலா தான். புகாரி செல்வ பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் கடுமையான பஞ்சகாலம், மழை இல்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள வச்சுக்கிட்டு அவங்கள வசீலா வச்சு அல்லாட்ட கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவங்க சொன்ன வாசம் என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைக்க பி நபியினா, யா அல்லாஹ் இதுக்கு முன்னாலேலாம் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வசீலா வச்சு உங்கள்கிட்ட கேட்டோம், நீ மழையும் தந்த. இப்போ இன்னா நதவஸ்ஸலு பி அம்மி நபியினா, இப்பொழுது எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையாரை கொண்டு நாங்கள் உங்களை கேட்குறோம், அவங்கள வசீலா வச்சு கேட்குறோம், மழையை பொழிவாயாக அப்படின்னு நாங்கள்ல யுஸ்கவுன், மழை பொழிந்தது. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர் தான் இங்கே முக்கியத்துவம். எத்தனை சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருக்கலாம். ஏன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வச்சு கேட்குறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர், அதுக்கு ஒரு பவர் இருக்குதுல்ல, அகல பைத்து வச்சு கேட்கறது. அதைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. அல்லாஹ் மழையும் கொடுத்துட்டான்ல. இப்போ இது வச்சுக்கிட்டு சில பேர் என்ன சொல்கிறது, ஏன் தெரியுமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சு கேட்கல, அவங்க ஹயாத்தா உள்ளவங்களை வச்சு தான் கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைஞ்சிட்டாங்கல்ல, இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தானே ஹயாத்தா இருக்கிறாங்க, அதனால தான் அவங்கள வச்சு கேட்குறாங்கன்ட்டு வஹாபிகள் புரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வச்சு? காரணம் இருக்குது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சு கேட்டிருக்கலாம். அப்போ என்ன சொல்லுவாங்க மற்றவங்கள்லாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தாங்க வசீலா, வேறு யாருக்கும் வசீலா கிடையாதுங்க. அப்படி இருந்திருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மறைவுக்கு பின்னால் வேறு யாரை வச்சு செஞ்சுருக்கலாம்ல? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி செஞ்சுருக்கலாம்ல அப்படி பேசுவாங்க. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி செஞ்சாங்க? வசீலா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உண்டு, அவர்கள் அல்லாத மற்றவர்களுக்கும் உண்டுங்கிற காட்டுறதுக்கு தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வச்சாங்க. சரி,
இப்போ இப்படியும் கேட்கலாம் தானே யாரா ஒரு ஆள். இப்போ அம்மர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ வணக்கம் செஞ்சுருந்தாங்க, அந்த வணக்கத்தையெல்லாம் வசீலா வைக்காம அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள தானே வசீலா வச்சாங்க, அதனால அமல் வசீலா இல்லை அப்படி யாரும் சொல்லுவாங்களா? அமலை கொண்டு கேட்கலாம் தானே, அமலை வசீலா வைக்கலாம்ல. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தானே வச்சு கேட்டாங்க, எவ்வளோ வணக்கம் இருந்துச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்களுக்கு, கேட்கலையே. அப்படின்னா ஏண்டா அமலை வச்சுன்னு கேட்கலாம். அமலை விட நல்லடியார்கள் வசீலா அப்படிங்கிறது தான் மிக உயர்ந்தது என்பதை காட்டுவதற்கு தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வசீலா வைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு மழையை கேட்டாங்க, மழையும் அவர்களுக்கு கிடைத்தது. இன்னொன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை மக்களோட மக்களாக இருந்தாங்கல்ல, அப்போ மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய மறைவுக்கு பிறகும் கூட அவங்கள வசீலா வைத்து சஹாபா பெருமக்கள் நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்களே. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் கடுமையான பஞ்சம், மழை இல்லை. பிலால் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் ஷரீஃபுக்கு வர்றாங்க. இப்போ நம்ம வழிமார்களுக்கெல்லாம் போய் தடாக்களுக்கு போய் நம்முடைய தேவைகளை முறையிடுவோம் அல்லவா, வசீலாங்கிற அடிப்படையில். அல்லாஹ் தான் செய்கிறான். ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை அல்லாஹ் தானே செய்கிறான். முஸ்லீமுடைய ஈமானே அதானே. ஈமானுடைய ஃபர்லில் வல்கதிர் ஹைரி ஷரி மினல்லாஹி தஆலா தானே. நடக்கிறது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அல்லாஹ் நாட்டப்படாத நடக்கணும் தான் நான் நம்பி இருக்கிறோம். அதனால தான் மூமின். அதனால வழிமார்கள் கேட்பது என்பது வசீலா அடிப்படையிலே தான். இது அன்றைக்கு சஹாபா பெருமக்கள் செஞ்சாங்க. அதான் சுன்னத் ஜமாத்து. சஹாபிகள் எந்த வழியில் போகிறோமோ அந்த வழியில் நம்ம போகிறோம் பாருங்க, அதான் சுன்னத் ஜமாத்து. சஹாபா பெருமக்கள் செல்கிற வழியில் போனாதான் வெற்றிக்குரிய கூட்டம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா பல பிரிவுகள் இருக்குது, எல்லா பிரிவும் நரகத்துக்கு தான் போகும். ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் சொர்க்கம் போகும். அது எந்த பிரிவு யாரு சொல்லலாம்? நானும் என் தோழர்களும் எந்த பாதையில் போகிறோமோ அந்த பாதைன்ட்டாங்க. அப்போ சஹாபா பெருமக்களை பாதை என்ன தெரியுமா? பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு வர்றாங்க. இஸ்தஸ்கீ லி உம்மத்திக யா ரசூலல்லாஹ், மழை இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க அப்படி சொல்லிவிட்டு போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருடைய கனவுல போகிறாங்க. ஃபைன்னஹும் யஸ்கவுன், மழை பொழியும் அப்படி சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போய் சந்திங்க, நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி கனவுல ஊன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னது மாதிரி மழையும் பொழிந்தது. இந்த ஹதீத் இப்னு அபி ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்தை நம்ம அணுகிறதா இருந்தால் அல்லாஹ்ட்ட தான் கேட்க போகிறோம், அது சந்தேகமே கிடையாது. ஆனால் வழிமார்களை வைத்து கேட்கின்ற போது உடன் நடக்கிறது. இதை புரிந்தவர்கள் தான் சஹாபா பெருமக்கள். இல்லை நேரடியாகலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, யாரை சொல்லலாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் ஷிர்க் என்றெல்லாம் இன்றைக்கி சில பேர் குர்ஆனுடைய வசனங்களையும் அதீதையும் படிக்காமல் சொல்லி கொண்டிருக்கிறார்களே, படிக்காவிட்டாலும் கூட படித்தது போல் நடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்லாம் யோசிக்கணும். இந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு முன்னால் நின்று யா ரசூலல்லாஹ்ங்கறாங்க. இஸ்தஸ்கி லி உம்மத்திக யா ரசூலல்லாஹ். அவன் ஷிர்கா? இது ஷிர்கா தான் சஹாபி சொல்லுவாங்களா? இஸ்லாம் நமக்கு 1400 வருஷத்துக்கு பின்னால் நமக்கு கிடைச்சிச்சு. ஆனால் சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் மண்டியிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள். அவங்க யா ரசூலல்லாஹ்னு கூப்பிடுறாங்க. சரி, மழையும் கேட்டுட்டாங்க. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல என்ன சொன்னாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நான் சொன்னதா சலாம் சொல்லுங்க, மழை பொழியும்னாங்கல்ல. இந்த முறை கூடாதுன்னு வச்சுக்கிறேங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முறையிட்டு கூடாதுன்னு வச்சுக்கிறேங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல என்ன தெரியுமா சொல்லியிருக்கானு? ஏங்க உங்களுக்கு மழை தானே வேணும், மழை தர்றது யார்? அல்லாஹ் தானே. ஏங்க ஏன் கபருக்கு இது சொன்னீங்க? அல்லாஹ்ட்ட நீங்கள் கேட்கணும். அப்போ நான் கனவுல போய் சொன்னாங்க, நீங்கள் கேட்டீங்கல்ல அந்த மாதிரி மழை பொழியுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து வாங்க, மழை பொழிஞ்சிச்சு தானே, அப்படி தானே ஹதீத்தில் இருக்குது, மழையும் பெய்தது அப்படி தான் ஹதீத்தில் இருக்குது. இப்போ அல்லாஹ் தஆலா கோவிச்சானா? மழை தர்றதுன்னா என்னட்ட கேட்காம நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் போய் மழை வேணும்னு கேட்டிங்களா? மழையெல்லாம் தரமாட்டேன் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணியிருக்கானு. அப்படி அல்லாஹ் முடிவு பண்ணானா? மழையை கொடுத்துட்டான்ல. அப்படின்னா என்ன? அல்லாஹ் தாங்க செய்கிறான். ரூட்டு இது தான் அல்லாஹ் வகுத்தது. உதாரணத்துக்கு சொல்கிறானே, மழை இறைவன் தான் தர்றான். எப்படி ரூட் அமைச்சிருக்கிறான்? மேகம் மழை, அப்படி தான் அல்லாஹ் ரூட் அமைச்சிருக்கிறான். மேகம் இல்லாமல் மழை பெய்யாது. அல்லாஹ் நினச்சா பெய்ய வைக்க முடியாதா? மேகம் இல்லாமல் மழை அல்லாஹ் நினச்சா முடியும்.
ஆனால் அல்லாஹ் செய்யல. ஏன்? அல்லாஹ் வகுத்த நியதி இது, அல்லாஹ் வகுத்த மரபு இது. அது போல் தானியம் உங்களுக்கு வேணுமா, அரிசி வேணுமா, கோதுமை வேணுமா, மண்ணு தான் விளையணும். அல்லாஹ் நினைச்சா மண்ணை விளையாம கொண்டு வந்து கொட்டிடலாம், வானத்தில் கொட்டிடலாம் அரிசியை. அப்படி செய்வான் அல்லாஹ்? செய்ய மாட்டான். ஏன்? அல்லாஹ் வகுத்த நியதி என்ன? நீ மணலில் தாம்பா விதைக்கணும், அது தாம்பா உனக்கு தானியம் தரணுமா அல்லாஹ் நியமிச்சு வச்சுட்டான். அந்த மாதிரி தாங்க அல்லாஹ் தான் செய்கிறான். வழிமாறு மூலமாக வா நான் தர்றேன் என்பது அல்லாஹ் நியமிச்சு வச்சுட்டான். அதை போய் நம்ம மாற்றிக்கிட்டு அல்லாஹ்வால் முடியாதா அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன் அல்லாஹ் தாலா மேகத்துக்கு மழை தரணும், அல்லாஹ் மேகம் இல்லாமல் மழை தர முடியாதா அப்படிலாம் கேட்கக்கூடாது. முடியுமா முடியாத சப்ஜெக்டு. எப்படி அல்லாஹ் வகுத்திருக்கிறான். சரி, பசிச்சிச்சு சாப்பிட்றோம். ஒரு ஆள் சொல்றாரு, ஏன் சாப்பிட்டால்தான் பசி போகுமா? அல்லாஹ் நினைத்தால் நாம் சாப்பிடாவிட்டாலும் பசியை போக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட மாட்டேன்டா பசி போகுமா? அல்லாஹ் நினைச்சா முடியும், பசியை போக்கிடுவான், ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அல்லாஹ் அப்படி வகுக்கல. உனக்கு பசிச்சா சாப்பிடு, அப்பதான் பசி போகும். கடுமையான தாகம், குடிச்சோம் தண்ணி, தாகம் போச்சு. ஒரு ஆள் சொல்றாரு, அல்லாஹ் தான் தாகத்தை போக்குறான், தண்ணியை வச்சு தான் போக்க முடியுமா? தண்ணி இல்லாமல் அல்லாஹ்வால தாகத்தை போக்க முடியாதா அப்படின்னு சொல்லி தண்ணீரை குடிக்காம இருக்கிறாரு. எப்படி தாகம் போகும்? அல்லாஹ் நினைச்சா போக்க முடியும், ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யறது இல்லை. ஏன்? அல்லாஹ் இந்த உலகத்தை வைத்த நியதி, உனக்கு தாகம் சொன்னா தண்ணியை தான் குடிக்கணும், அப்பதான் தாகம் போகும். அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கான். அந்த மாதிரி தான் மனிதர்களே, உங்கள் தேவைகளை நான் தான் நிறைவேற்றேன், அது சந்தேகமே கிடையாது. ஆனா நான் வகுத்த ரூட்டு இதுதான். என் நேசர்களின் பக்கமாக என்னை வந்து அணுகுங்க. அப்படி கேட்டீங்களாக்கா நான் உங்களுக்கு தந்துடுவேன் என்று இறைவன் அமைத்து வைத்திருக்கிறான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு நபியின் பொருட்டான்னு ஏன் சொல்லன்னு, அதனால தான் இப்படி நாம் புரிந்து கொள்ளணும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலா என்பது மட்டுமல்லங்க, அவர்களுடைய கபரு கூட வசீலாவாக இருந்தது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட சஹாபா பெருமும் முறையிடுறாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு நடக்குது. மழை அங்கே தான் மழை இல்லை, பஞ்சம்ங்கிறது இங்கே மாதிரி இல்லைங்க. அரபு நாட்டில் அடிக்கடி ஏற்படும். அங்கெல்லாம் பஞ்சம் ஏற்பட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. மழை அடிக்கடி இங்கே பெய்கிற மாதிரியெல்லாம் அங்கே அடிக்கடியெல்லாம் பெய்யாது. அப்படி பஞ்சம் ஏற்பட்ட போது சஹாபா பெருமக்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய், மழை இல்லாமல் கஷ்டப்படுறோமே உம்முல் முஃமினீன் அவர்களே, இப்படி இருக்கிறோமேங்கும் பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அதை ஏங்க இங்கே வந்து சொல்கிறீங்க? உன்துரு இலா கபரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கே போங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலா ஷரீஃபுக்கு போங்க, அவங்களுடைய கபரை பாருங்க. வஜஅலு மின்ஹு குவத்தன் இல ஸமா, அந்த கபருக்கும் வானத்துக்கு மத்தியில் ஒரு இடைவெளியை ஏற்படுத்துங்க. ஹத்தா லா யகுன பைனஹு வ பைன ஸமாஇ ஸகஃபுன், அந்த கபர் ஷரீஃபுக்கும் வானத்துக்கும் மத்தியில் எந்த தடையும் இருக்கக்கூடாது, முகடும் இருக்கக்கூடாது, திறந்த வழி ஏற்படுத்துங்க சொல்லிட்டாங்க. சஹாபா வந்தாங்க, அந்த கூரையை, கபருக்கு நேராக உள்ள கூரையை பிரிச்சாங்கங்க. பெஞ்சிச்சு மழை. எப்படி தெரியுமா? ஆமுல் ஃபத்ஹ். அந்த வருஷத்துக்கு பேரை கொளுத்த ஆண்டு. ஏன்னா பெஞ்ச மழையில புல்லு பூண்டு எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சா, ஆடு மாடு ஒட்டை எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கொளுத்து போச்சு. அதனால இந்த வருஷத்துக்கு பேரே கொளுத்த ஆண்டுன்னு பேர் வச்சுட்டாங்க. நம்ம செழிப்பாண்டுன்னு வேணா தமிழில் வைக்கலாம். அப்படி ஒரு மழை தாரமியில பதிவு செய்யப்பட்டிருந்த அதீது. இப்போ அது அடையாளமா இன்னைக்கு கூட பார்க்கலாம். மேலே கூரை தானே பீச்சாங்க, அது இன்னைக்கு அந்த அடையாளம் இருக்கு. இப்போ வந்து கூரை கிடையாது, பச்சை குப்பா. நீ யூடியூப்பில் பாருங்கள், பச்சை குப்பா நீ பார்த்தீங்களாக்கா, குப்பாவுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட இடம் ஜன்னல் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இடம் தான் கூரை பிரிக்கப்பட்ட இடம். அது அன்று நடந்தாலும் காலத்தால் அது அடையக்கூடாதுங்கிறனால இன்றைக்கும் அது இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் அந்த பச்சை குப்பா மேலே. உங்களுக்கு விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கி தான் இவங்கெல்லாம் வஹாபியால். இதுக்கு முன்னால் என்ன செய்வாங்களாம், மழை இல்லைண்டா இந்த ஜன்னல் மாதிரி தானே மூடி வச்சிருக்கிறான் அந்த இடத்த திறந்து வைப்பாங்களா, மழை பெய்யுமா. அப்படி இன்னைக்கு, அன்றைக்கு மட்டுமல்ல இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரு கூட வசீலா, அவ்வளோ பெரிய சிறப்பு அங்கே இருக்கிறது. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, வழிமார்கள்லாம் கூப்பிடுறீங்க, யா முஹித்தீன்னு கூப்பிடுறீங்க, அது எப்படிங்க யா முஹித்தீன் கூப்பிடலாமா? யார் ரசூலல்லான்னு கூப்பிடுறீங்க, அப்படி கூப்பிடலாமா? அப்படி சில பேர் கேட்பாங்க. கூப்பிடலான்னு நான் சொல்லலை, குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. யார் ரசூலல்லான்னு சொல்லக்கூடாதுங்கிறீங்களே, சிறுக்குங்கிறீங்கள. ஒவ்வொரு தொழுகையிலையும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயோ நபி சொல்லி தானே இருக்கீங்க.
தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்கும் நபி ஓதுறோமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயோ நபின்னா என்ன அர்த்தம்? நபி அவர்களே கூப்பிடுறோம். நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும். என்னங்க அங்கே கூப்பிட்டாச்சு, சலாம் சொல்லியாச்சு, வெளியில் வந்து கூப்பிடக்கூடாது சலாம் அவங்கள ஷிருக்கா? இப்போ தொழில் கூப்பிட்டு வந்தியல, அது என்னாச்சு? யாரை சொல்லலான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் தொழுகையில் ஐயோ நபி அவர்களே கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த அத்தியாயத்தை ஓதானே செய்கிறாங்க. அப்போ அர்த்தம் தெரியலையா அவங்களுக்கு? நபி அவர்களே தொழுகையில் கூப்பிடுறோம், சலாம் சொல்கிறோம். இன்னும் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா அத்தியாயத்தில் எப்படி அமைச்சிருக்கான் பாருங்க. ஃபஸ்ட்டு சலாம், அப்புறம் தான் களிமா. அத்தியாயத்தை ஓதுறோம்ல, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி சாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதான களிமா. ஃபர்ஸ்ட் வந்தது எது? சலாம். ரெண்டாவது தான் களிமா. எப்படி அமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அத்தியாயத்தை? ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டிய பிரகாரம் மதிச்சுப்பட்டு களிமா சொல்லு, அப்புறம் தான் அந்த களிமாவுக்கு மதிப்பு இருக்கு. நீ வெறுமனே களிமா சொன்னா அதுக்கு மதிப்பு இல்லை. என் நபிக்கு சலாம் சொல்லு ஃபர்ஸ்ட், அவங்கள மதி, அப்புறம் நீ களிமாவை சொல்லு. அதனால தான் அல்லாஹு தஆலா எப்படி அமைச்சு வச்சிருக்க அந்த அத்தஹியாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஃபர்ஸ்ட் சலாம் அப்புறம் களிமா. இப்போ புரியுதா? குர்ஆன்ல கூட லி துமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிருஹு வ துவக்கிருஹு வ துஸப்பிஹு, அப்படித்தானே அல்லாஹ் சொன்னா. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் என்ன செய்யணும்? வ துஅஸ்ஸிருஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதிங்க, கண்ணியப்படுத்துங்க. வ துவக்கிருஹு, அவர்களை நீங்கள் மேன்மைப்படுத்துங்க. வ துஸப்பிஹு, பிறகு நீங்க அல்லாஹ் வணங்குங்க. என்னங்க அல்லாஹ் வணங்குற விஷயத்தை சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கிற விஷயத்தையும் சொல்கிறான். ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் மதிக்கணும், என்னுடைய ஹபீபை மதிக்கணும், அப்புறம் என்ன வணங்கு. ஏன்? முனாஃபிக்கு வணங்கினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கலை. முனாஃபியோட வணக்கத்துக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா? தொழுதான், நோன்பு வச்சான், முனாஃபிக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும்? கிடைக்காது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிக்கலை. ஆனால் சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிச்சாங்க, அல்லாஹ் வணங்கினாங்க. இப்போ நம்மளும் அப்படி தான் சுன்ன ஜமாத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிக்கிறோம், அல்லாஹ் வணங்குறோம். சரி, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வசீலா இருக்கிறாங்க. யார சூழல்லான்னு கூப்பிட்றோம், கூப்பிடலாம், தாராளமாக கூப்பிட்றோம், தொழிலுக்கு கூப்பிட்டு தான் இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம கூப்பிட்றோமே, இப்போ சில பேர் கேட்பாங்க, நீங்கள் கௌசநாயத்தை கூப்பிட்றீங்க, அவங்க பகுதாதில் இருக்கிறாங்க, நீங்கள் திருவண்ணாமலையில் உட்காந்துக்கிட்டு கூப்பிட்டீங்களாக்கா அவங்களுக்கு எப்படிங்க கால் விழுவும்? அவ்வளோ தொலைவில் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் இப்படி கேட்குறாங்க தெரியுமா? ஹதீஸை படிக்காதனால. ஹதீஸை படிச்சிருந்தால் கேள்வியே வராது. ஏன்? இந்த கிட்ட தொலைவுங்கள்லாம் நமக்குங்க, சராசரி மனிதர்களுக்கு, இறை தூதர்களுக்கு, இறை நேசர்களுக்கு அப்பெல்லாம் கிடையாது. எங்கிருந்தாலும் பார்ப்பார்கள், எங்கிருந்தாலும் கேட்பார்கள். அல்லாஹ் அப்படி பவர். ஏன்னா ஹதீஸே குதிசியில் அல்லாஹ் சொல்லிட்டான்ல, லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு. ஒரு அடியார் நஃபிலான வணக்கங்கள் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறார், அவரை நான் நேசிக்கிற வரைக்கும். ஃபைதா அஹ்பப்துஹு, அவரை நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டால், குன்து ஸமாஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவர் கேட்கிற செவியாக நான் இருக்கிறேன். வ பஸரு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவர் பார்க்கும் கண்ணாக நான் ஆகிவிடுகிறேன். வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவர் பிடிக்கும் கையாக நான் ஆகிவிடுகிறேன். வ ரிஜ்லுஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவர் நடக்கும் காலாக நான் ஆகிவிடுகிறேன். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸ் குத்ஸி. இப்போ நீங்க யோசிங்க, இறை நேசனுடைய பார்வை அல்லாஹ்வின் பார்வை. அப்பனா நாம பார்க்க முடியாதெல்லாம் அவங்க பார்க்க முடியும். இறை நேசருடைய செவி அல்லாஹ்வின் செவிங்கிற தரத்துக்கு வந்துருது. அதனால நாம் கேட்க முடியாத அவங்க கேட்க முடியும். அதனால தானே கிட்ட எல்லாம் நமக்கு தாங்க, தொலைவெல்லாம் நமக்கு தான், அவங்களுக்கு எல்லாம் ஒன்று தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அருமை தோழர்களே, நான் இங்கிருந்து கௌசரை பார்க்கிறேன். நாங்கள் கௌசர் எங்கே இருக்குது? வானத்தில் இருக்குது. புகாரில் பதிவு செய்யப்படாதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது இந்த மண் பூமி, கௌசர் இருக்கிறது வானம். அருமை தோழர்களே, கௌசரை பார்க்கிறேன் இங்கே இருக்கும் இடத்தில் இருந்துங்கிறாங்க. எப்படி முடிந்தது? இறைவனின் பார்வைங்கிற தரத்துக்கு வந்து விட்டது. ஆகவே அவர்களால் முடிகிறது. மூத்தாங்கிற யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரலை
நேரலையாக விவரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. இப்போ நேரலை தான். என்ன நேரலை? கிரிக்கெட்லாம் பார்க்குறாங்கல்ல, நேரலை தானே. ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் போட்டி நடக்குது, இங்கிலாந்தில் நடக்குது, இங்கே உட்காந்து பார்க்குறாங்க. என்னங்க நேரலைங்கிறது இப்போ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருச்சாங்க. அப்போ நபிமார்கள் வலிமார்கள்லாம் செஞ்சதில் என்ன பெருமை இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். வலிமார்கள் செஞ்சதுங்கிறது மெஞ்ஞானம், இன்னைக்கு அறிவியலாளர் செஞ்சது விஞ்ஞானம். விஞ்ஞானம் தோற்று போகும் விஞ்ஞானத்துக்கு முன்னால். எப்படி கேட்குறீங்களா? இப்போலாம் நேரலை நீங்கள் பார்க்குறீங்க, கிரிக்கெட் மேட்ச்சும் பார்க்குறீங்க. நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாந்தா டிவியும் நல்லா இருக்கணும். ரிப்பேராக டிவி இருந்தாக்கா டிவியில் ஒன்றும் தெரியாதுல்ல. அப்போ டிவி நல்லா இருக்கணும். அடுத்து கரண்ட் இருக்கணும். டிவியும் வேணும், டிவி நல்லாவும் இருக்கணும், கரண்ட் இருக்கணும். டிவியெல்லாம் இருக்கனால புது டிவி தான், கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டீங்க, கரண்ட் இல்லை. இப்போ என்ன செய்வீங்க? பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரண்ட் போயிட்டாக்கா எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் அந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் திட்டுவாங்க சில பேர். இந்த நேரம் பார்த்து இப்படி பண்ணி விட்டானே, ஏன்னா தொடர்ந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு வருவா, அந்த நேரத்தை அப்படி ஆகும். சரி, அப்போ எலக்ட்ரிக் வேணும், கரண்ட்டு வேணும். அப்புறம் சிக்னலும் கரெக்டாக இருக்கானே. சிக்னலில் குறை வந்தால் இடையில பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இடையில நோ சிக்னல்னு வந்து நிற்கும், ஒரே பொரியாக பெஞ்சிருக்கும். அப்போ நோ சிக்னல், அப்போ சிக்னல் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் தாங்க நீங்கள் பார்க்கணும். இது தாங்க விஞ்ஞானம். விஞ்ஞானம் தோற்று போங்க மெஞ்ஞானத்துக்கு முன்னால். ஆனால் மெஞ்ஞானம் இருக்குது, எந்த கருவியும் தேவையில்லை, டிவியும் தேவையில்லை, கரண்டும் தேவையில்லை, எதுவும் இல்லை, கரெக்டாக பார்ப்பாங்க. இதுதான் மெஞ்ஞானம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாங்கிற இடத்தில் நடைபெறுகிற அந்த நிகழ்வை நேரலையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அருமை தோழர்களுக்கு. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு முன்னால் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்போ ஜாஃபர் ரலியல்லாஹுக்கு பின்னால் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு, அவங்களாம் ஷஹீதாக்கப்படுறத நேரடியாக சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமை தோழர்களே, இப்போது ஸைத் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், ஜாஃபர் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அப்படி சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தளபதியாக நியமிக்கப்படுறாங்க, வெற்றியும் கிடைக்கிறது. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எங்க? மூத்தாண்ட சிரியாவில் நடைபெறுது. ஆனால் ஸல்லல்லாஹு இருக்கிறது மதீனா ஷரீப், பன்னூற்றுக்கணக்கான மைல்கள் அங்கே நடக்கிறது துல்லியமாக அறிவிக்கிறாங்க. ஏன்? இறைவனுடைய பார்வைங்கிற அந்தஸ்துக்கு வந்துருச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்வை. அதனால் பௌத்த நாயம் அங்கேயில் இருக்கிறாங்க, பக்தாடியில் இருக்கிறாங்க, இங்கே நம்ம கூப்பிட்டாக்கா அவங்களுக்கு காதில் விழுவுமா, நம்மளை அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்காதீங்க. பார்ப்பாங்க, கேட்பாங்க. சரி, இப்போ வந்து சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி, அதனால் அங்கே இது பார்த்தாங்க. நபி அல்லாதவங்களுக்கு உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ஹலீஃபா இருக்கிறாங்க. மதீனா ஷரீஃபில் ஜும்மா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்டு கொடுத்தாங்க, யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல் 3 தடவை சொன்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் ஒன்றும் புரியலை. ஏன்னா ஹுத்பா பிரசங்கம் இருக்கும்போது திடீர்னு இந்த சத்தத்தை கொடுக்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்னன்னு பார்த்தா இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு படை அனுப்பி வச்சிருந்தாங்க பாரசீக நாட்டுக்கு. அந்த படையினுடைய தளபதி சாரியா, அவங்களுக்கு தான் இவங்க குரல் கொடுக்குறாங்க, சாரியா அவர்களே மழையை கவனித்து நீங்கள் எதிரிகளோடு போரிடுங்கள். 3 தடவை. 1 மாதம் கழித்து வந்தாங்க, அந்த படையை சார்ந்த ஒருவர் வந்தாங்க. ஏன் அப்போலாம் உடனுக்குடன் தகவல் கொடுக்க முடியாது, ஃபோனாக இருக்குது இல்லை, உடனே விரைஞ்சு போக முடியாது, கார் வசதியாக ஃப்ளைட் வசதி இல்லை, வாகனத்தில் தான் வர்றேன். 1 மாதம் கழித்து வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, ஹலீஃபா அவர்களே நாங்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எதிரிகள் எங்களை மிகைச்சிட்டாங்க, தோற்கடிக்கப்பட்டுட்டோம், இந்த நேரத்தில் தான் சத்தம் கேட்டுச்சு யாசாரியா அல் ஜபல் அப்படின்னு சொல்லி உங்கள் சத்தத்தை கேட்டோம், மழை எங்களுக்கு பின்னால் வச்சுக்கிட்டு போர் செஞ்சோம், அல்லாஹ் எங்களை வெற்றியை கொடுத்துட்டான். அபு நுஐம் அவர்கள் தலாயிலு நுபுவாங்கிற ஹதீது கிதாபில் இதை பதிவு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறது மதீனா மாநகரம், யுத்தம் நடக்கிறது பாரசீகம், பன்னூற்றுக்கணக்கான மைல்கள் அங்கே நடைபெறுவதை இங்கிருந்து பார்க்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம், அவர்களின் பார்வை அல்லாஹ்வின் பார்வைங்கிற சிறப்புக்கு வந்து விட்டது, பார்க்குறாங்க. சரி, இவங்க கொடுத்தாங்கல்ல சத்தம், அங்கே கேட்குது பாருங்க, சாரியா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி கேட்குறது. ஏன்? அவர்களின் செவி இறைவனின் செவிங்கிற தரத்துக்கு வந்துச்சு, கேட்க முடியுது. அதனால் நாம் இங்கே யா முஹித்தீன்போம்,
பக்தா மாநிலத்தில் தான் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி இருக்கிறாங்க. நாம் கொடுக்குற சத்தம் அவங்களுக்கு கேட்கும். ஏன்னா அந்த தேதி அவங்களுக்கு உண்டு. அதைத்தான் ஹதீஸுக்கெல்லாம் பார்க்குறோம். அதே போல் இறை நேசர் அப்படி தான் மறைஞ்சாலும் பார்ப்பாங்கங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஜியாரத்து செய்ய போவேன், நான் சாதாரணமாக போவேன். அப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு பக்கத்தில். அப்போவும் நான் சாதாரணமாக தான் போவேன். மற்றவங்களும் கேட்பாங்க, என்ன இப்படி போறியலை அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், ஆமாங்க இதில் என்ன இருக்குது, இன்னமா ஹுவ ஜௌஜி வாபி, அங்கே இருக்கிறது யாரு, என்னை மனம் முடித்த கணவர் இருக்கிறாங்க, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல வாபி, என்னை ஈண்டெடுத்த என் தந்தை இருக்கிறாங்க, என் கணவர் என் தந்தை, நான் அப்படி போயிட்டு வர்றேன் அப்படிம்பேன். ஆனால் பலம்மா துஃபின உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால ஃபவல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், மா தஹல்துஹு இல்லா வ அன மஷ்தூதத்துன் அலைய தியாபி, என்னோட ஆடைகளையெல்லாம் நண்டா அணிஞ்சுக்கிட்டு தான் போவேன். ஏன் இப்போ இதுதான் பாயிண்ட்டு. அதுக்காக இந்த இது பண்ண சொல்ல போகிறேன். சொல்கிறதே அதுக்காக தான். ஹயா அம்மின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, அவங்களை வெக்கப்பட்டுக்கிட்டு ஆடைகள்லாம் நல்லா அணிஞ்சுக்கிட்டு போவேன். அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்குள்ளே தானே இருக்கிறாங்க. கபருக்கு மேலே இருக்கிறவங்க எப்படி பார்க்க முடியுது? பார்க்குறாங்கல்ல. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கொள்கை தானே. கபருக்குள்ளே இருந்தால் மேலே இருக்கிறவங்களாம் தெரியாதுன்னு சொன்னால் அவங்களை வெக்கப்பட்டுக்கிட்டு ஆடையை நல்லா அணிஞ்சு போனேன். ஏன் சொல்லானே, உள்ளுக்கு இருந்தால் தான் ஒன்றும் தெரியாத, இப்போ பிரச்சனை இல்லைல்ல. அப்போ உள்ளே இருப்பவர்கள் பார்க்கிறார்கள். இந்த நம்பிக்கை யாரும் நம்பிக்கை? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க யாரு? சஹாபியத்து பெண்மணி. நம்முடைய நம்பிக்கை அதுதான். ஏன், சஹாபா பெருமக்கள் சென்ற ரூட்டு தான் நம்ம ரூட்டு, வெற்றிக்குரிய ரூட்டு. அப்போ இங்கேருந்து வழங்குது, கபருக்குள்ளே இருந்தாலும் பார்க்கிறார்கள். இந்த தொலைவுங்கிறத நமக்கு தான் ஒரு நிகழ்ச்சி, நமக்கெல்லாம் தெரிஞ்ச நிகழ்ச்சி தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகாக்களை பார்த்து கேட்டாங்க, ஐயுக்கும் ஏத்தினி பாஷிஹா, பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாத்தோட சிம்மாசனத்தை என்னோட கொண்டு வந்து சேர்க்கிற ஆற்றல் உங்கள்கிட்ட யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த கால இஃப்ரீத் மினல் ஜின், இஃப்ரீத்தி ஜின்னி சொன்னிச்சு, அன ஆத்திகபி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நான் கொண்டு வரேன் அதை. கபல அன் தகூம மின் மக்காமிக்க, நீங்கள் இருக்கிறீங்களே சிம்மாசனம், இருக்கிற இடத்துலேருந்து எழுந்து நிற்பதுக்கு முன்னால் கொண்டு வந்து சேர்த்துறங்குது. என்னங்க இது? சதாசரி ஆளுகளை முடியுமா? எங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறது சிரியா, பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சிம்மாசனம் இருக்கிறது யமன், பன்னூற்றுக்கணக்கான மைல். இந்த ஜின்னு சொல்லுது, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எழுந்து நிற்பதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஆகும்? சில நொடி தான் ஆகும். நான் கொண்டு சேர்க்குறேங்குது அந்த ஜின்னு. ஆலல்லதி அந்தஹு இல்மு மினல் கிதாப், அந்த சபையில் ஒரு மகான் இருந்தாங்க, இறைவனுடைய ஞானத்தை பெற்ற மகான். அவங்க சொன்னாங்க, ஏன் இவ்வளவு நேரங்கிறாங்க? இதுவே பெரிய விஷயம். அவங்க சொன்ன, ஏன் இவ்வளவு நேரம்? அண்ணா ஆத்திக்க பிகி, நான் கொண்டு வர்றேன். கபில ஏத்தத்த இலைக்க தொருஃபுக்க, கண் மூடி கண் துறப்பதற்கு முன்னால கொண்டு வந்து சேர்க்கிறேன் சொல்லி முடிக்கிறார்கள். சிம்மாசனம் வந்து விட்டது. அல்லாஹ் குர்ஆன் சொன்னதுங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல போறேன்? விரைந்து செஞ்சாங்கல்ல, எடுத்துடுவாங்க. ஏன்? அவர்கள் பிடிக்கும் கையாக நான் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான்ல, விரைந்து. அவர்கள் நடக்கும் காலாக நான் இருக்கிறேன் அல்லாஹ் சொன்னான்ல, விரைந்து. அதனாலதான் முடியுது. இல்லாட்டி போய் அங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்ல போனா, அங்கதான் இருக்கிறாங்க, போயிட்டு வந்துட்டாங்க. சரி, அந்த சிம்மாசனம் எங்கே இருக்குதுன்னு தெரிய போய் தான் எடுத்து வந்தாங்க. இங்க இருந்துகிட்டு அங்க உள்ளதை பார்க்கறான்னு சொன்னா, இந்த கிட்ட தொலைவெல்லாம் நமக்கு தான் வழங்குதா? அவங்களுக்கு அப்படி இல்லை, அவர் தொலைவு தான். இங்கிருந்து பார்க்குறாங்க எங்க இருக்குது அது. அதனால தான் எடுத்து வர முடிஞ்சு. அது சிம்மாசனம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அப்ப எப்படி கொண்டு வர முடியும்? அதனால இறை தூதர்கள் இறை நேசருக்கு தொலைவிலே உள்ளதையும் பார்ப்பார்கள். அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள், முஅஜிஸா என்று நாம் கூறுவோம். கௌஸுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பார்ப்பார்கள். இதுக்கு நாம் கராமத்து என்று சொல்லுவோம். அல்லாஹ் கொடுத்த தகுதி அது. அதனால இப்ப நம்ம யா முஹையத்தீன் அப்படின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு அதில் விழும். சில பேர் சொல்லுவாங்க, அது எப்படிங்க ஒரே நேரத்தில் பல பேர் கூப்பிடுறாங்களே, எப்படி அவங்களுக்கு விளங்கும்? ஏன்னா இப்போ இந்திய திருவண்ணாமலை உள்ளவங்களும் யா முஹையத்தீன்பாங்க, சென்னையில் இருக்கக்கூடியவங்களும் யா முஹையத்தீன், திருச்சியில் உள்ளவங்களும் யா முஹையத்தீன் கூப்பிடுவாங்க, பாகிஸ்தானில் உள்ளவங்களும் யா முஹையத்தீன் கூப்பிடுவாங்க, இந்தோனேஷியாவில் இருக்கவங்களையும் யா முஹையத்தீன் கூப்பிடுவாங்க, மலேசியாவில் இருக்கவங்களையும் யா முஹையத்தீன்பாங்க.
யமனில் இருக்கவங்களையும் யாம் எதிர்ப்பாங்க, எகிப்து நாடு இருக்கவங்களையும் யாம் எதிர்ப்பாங்க. ஏங்க எல்லா நாட்டிலேருந்து யாம் எதின்னு சொன்னால் ஒரே நேரத்தை எப்படிங்க விளங்க முடியும் அப்படின்னு வஹாபிகள் கேட்பாங்க. ஒரு வாய்ப்பாடு ஒன்று பாடமாக்கி வச்சுருக்காங்க வஹாபியெல்லாம். எங்கிருந்து பேசினாலும், எத்தனை பேர் பேசினாலும், என்ன பேசினாலும், எந்த மொழியில் பேசினாலும் அல்லாஹ் மட்டும்தான் தெரியும். இந்த ஒரு வாய்ப்பாடு எல்லாம் வஹாபிகள் கேட்டால் இதுதான் சொல்லுவாங்க. நாங்கள் நேரடி வாதத்தில் கேட்டோம், இந்தாங்க எல்லாம் அல்லாவுக்கு தெரியுங்கிறாயிட்டு, அல்லாவுக்கு மட்டுங்கிறீங்களா, அதுக்கு என்ன ஆதாரம் தாங்கங்க? அல்லாவுக்கு தெரியும், அதில் பிரச்சனை கிடையாது. அல்லாவுக்கு மட்டும்தான், வேற ஆளுக்கு இல்லைங்கிறீங்கள, எப்படி முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வாதத்தில் ஒரு பாயிண்ட் வச்சோமே, கூகுளை உதாரணமாக காட்டினோம். என்ன இதுவோ பெருசு சொல்லிட்டு இருக்கீங்க இதெல்லாம்? கூகுள் ஒவ்வொரு ஊர்லேயும் கூகுளில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று கேட்குறாரு, கொடுத்துக்கிட்டு இருக்க. திருவண்ணாமலையே இத்தனை பேர், கூகுளில் ஒரு ஆள் கேட்பார், மதுரையை பற்றி கேட்பார், நான் போய் தங்கணும், என்னென்ன ஹோட்டல் இருக்குது கேட்பார், என்னென்ன ஹோட்டலில் என்னென்ன ரேட்டு கேட்பார், அங்கே என்னெல்லாம் சாப்பாடு கிடைக்கும் கேட்பார். அதே நேரத்தில் திருச்சியில் ஒரு ஆள் கேட்டுருப்பார், ஆஸ்திரேலியா ஒரு ஆள் கேட்டுப்பார், ரஷ்யாவில் ஒரு ஆள் கேட்டுருப்பார். எத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர் கூகுளில் கேட்டுருக்காங்க. அத்தனை பேரும் கொடுக்குதே, எப்படி கொடுக்குது? வழிமார்க்கு ஒரே நேரத்தில் வழங்க முடியாதுங்க, கூகுள் வழங்குது, கேட்டு அது கொடுக்குது. மைக்ரோ செகண்ட் பாயிண்ட்டு அது இதெல்லாம் அப்படி தான் முடியுதுல்ல. அந்த மாதிரி பாட்டு இங்கே வச்சுருக்க, மைக்ரோ செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு வழிமார்க்கு வச்சுக்கிட்டு போங்க இப்போ அப்படி இல்லையா? சாட் ஜிபிடி வந்துருச்சா, என்ன கேட்டாலும் கொடுக்குது, தொகுத்து கொடுத்துருது. ஒரு செகண்ட் என்ன வேணும், இங்கே பஸ்ஸில் பற்றி வேணுமா கேட்கும், இந்த மைக்கை பற்றி வேணுமா தரும், எல்லா லாங்குவேஜிலும் தரும். எந்த லாங்குவேஜ், தமிழ் வேணுமா தமிழில், இங்கிலீஷ், அரபிலாம் அரபி. ஏங்க இதுவெல்லாம் அல்லாவோட படைப்பு தானேங்க, இது முடியுதுல்ல. என்ன பேசுகிறாவா, ஒரே எங்கிருந்து பேசினாலும், என்ன பேசினாலும், எந்த மொழியில் பேசினாலும், எத்தனை பேர் பேசினாலும் அல்லாவுக்கு மட்டும்தான். அல்லாவுக்கு தெரியும், அல்லாஹ் மட்டும்னு சொல்லாதீங்க, மற்றவங்களும் தெரியும். இந்த தெரியுது, நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். அதனால் எத்தனை பேர் அழைச்சாங்க, ஒன்றும் வேணாங்க. ஒவ்வொரு கபருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கல்ல, ஸல்லல்லாஹு சொல்கிறாங்கல்ல, கபூரில் வச்ச உடனே மலக்குமார் கேட்பாங்க, மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவர்கள் விஷயத்தில் உலகத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? நம்மளாம் சுன்ன ஜமாத்தெல்லாம் சொல்லுவோம், அதான் ரசூலுல்லாஹ். உடனே அந்த கபரு சொர்க்கமாயிடும், சொர்க்கத்து பூந்தோட்டம், சொர்க்கத்து உடை உடுத்தப்படும், சொர்க்கத்து கதவு திறக்கப்படும், சொர்க்கத்தில் நறுமானம் வரும். யாருக்கு? நல்லா ஆதா ரசூலுல்லாஹ் பதில் சொன்னவங்களுக்கு. இந்த காபிர்கள் முனாஃபிக்குங்களுக்கெல்லாம் பதில் தெரியாதுங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மக்கள் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? இனி அவ்வளவுதான், கபரு நெருக்கும் அவங்களுக்கெல்லாம். இப்போ இது புகாரில் இருக்குது இந்த ஹதீஸு. சரி, ஒருவர் நல்லவரா இல்லையா, மறுமையில் வெற்றியா தோல்வியா நிர்ணயிப்பதே எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்களை நீ என்ன நினைச்ச, நல்லதுமா ரசூலுல்லாஹ் மதிக்க மறுபணிச்சா வெற்றி தான்ப்பா, இல்லை முனாஃபிக் தனமாக இருந்த தோல்வி தான். இதை நான் சொல்லலை, புகாரில் இருக்கிற ஹதீஸ் சொல்லுது. இப்போ அது இருக்கட்டும், இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். உலகத்தை எத்தனை பேர் மௌத்தா போகிறாங்க, ஒவ்வொருடைய கபருக்கும் சலாசம் காட்டப்படுதில்ல. அப்போ ஒவ்வொரு கபலையும் சலாசம் ஆஜராகிறாங்கல்ல, எப்படி முடியுது? இப்போ நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல அடக்கம் செய்யப்படுது மையத்து, இந்தியாவில் சொல்ல தேவையில்லை எத்தனை இடம், ஜப்பானில், சைனாவில், ஆஸ்திரேலியாவில், இங்கிலாந்தில், ஃப்ரான்ஸில் எத்தனை பேர் அடக்கம் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அத்தனை கபருக்கும் சலாசலம் போகிறாங்கள ஒரே நேரத்தில், எப்படி போகிறாங்க? சரிங்க, இன்னொன்று மியாராஜுடைய நிகழ்ச்சியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, நான் கபூரில் பார்த்து நின்று தொழுதுட்டு இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போயிட்டாங்களா? பைத்துல் முகத்தஸ் போயாச்சு, எல்லா நபிமாரும் அங்கே இருந்தாங்கங்கிறாங்க. அப்போ அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு வானமாக போகும்போது 6ஆம் வானத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. என்னங்க நடந்ததே? மேராஜுடைய பயணமே ஒரு நொடி பொழுது பயணம்தான். ஒரு நொடி பொழுதுல 7 வானங்களையும் கடந்து இறைவனை சந்தித்து பார்த்து பேசிவிட்டு தொழில் வாங்கிட்டு வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நடந்ததே ஒரு நொடி பொழுது பயணம். இந்த பொழுதுக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர்லையும் இருக்கிறாங்க, பைத்துல் முகத்தஸும் வந்துட்டாங்க, 6ஆம் வானத்தையும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. போதுமா? எவ்வளவு ஸ்பீடு! அப்ப அதனால நல்லடியார்களுக்கு அல்லாஹ் இந்த ஆற்றலை வழங்குகிறான். அப்போ கௌசர் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே இருந்து கொண்டு நாம் குரல் கொடுத்தால் கேட்கிறார்கள். யாரு கூப்பிடுறாங்க அவங்களுக்கு தெரியும், எதற்காக கூப்பிடுகிறார்கள் அதுவும் தெரியும். இதுவெல்லாம் முடியாத ஒன்றல்ல, சாமானியர்களுக்கு முடியாது தான். ஆனால் விலாயத்து பெற்றவர்களுக்கு முடியும், நுபுவத்து பெற்றவர்களுக்கும் முடியும்.
அடுத்து இப்போ நமக்கெல்லாம் கேட்குறோன்னு சொன்னால் நம்மளாம் ஹயாத்தாக இருக்கிறோம், உதவி செய்கிறது முடியாமாங்க. ஏங்க நம்ம உதவி செய்கிறோம், உயிராக இருக்கிறாங்க, அவங்களாம் உயிராக இருந்தால் முடியும்ல அப்படிம்பாங்க. இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் உதவி செய்ய முடியும். அது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச உதவினால தான் இப்போ நம்ம 5 வக்து தொழுவிட்டு இருக்கோம். ஏன் அல்லாஹ் தஆலா 50 நேர வக்தில் கடமையாக்கணும். 50 நேர தொழுகையோடு வர்றாங்க. அல்லாஹ் சந்திச்சு 50 நேர தொழுகை வாங்கிட்டு வரும்போது 6ஆம் வானத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ் சந்திச்சு வந்தீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்தான், உங்கள் உம்மத்துக்கு என்ன கொடுத்தான்? 50 நேர தொழுகை அல்லாஹ் தந்திருக்கான்னாங்க. 50 நேர தொழுகையா? போங்கங்க, அல்லாஹ் போய் சந்திங்கங்க, குறைச்சி போய் வாங்கிட்டு வாங்கங்க. உங்கள் உம்மத்தினால 50 வரைக்கும் தொழ முடியாதுங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேங்க, என் உம்மத்தை நான் பார்த்தேன்ல எப்படி இருந்தாங்கன்ட்டு அனுபவத்தில் சொல்கிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப போனாங்க, அல்லாஹ்ட்ட குறைக்க சொன்னாங்க. அல்லாஹ் 5 குறைச்சான். அப்புறம் இன்னும் அப்புறம் 10 இப்படியாக குறைஞ்சி 10 குறைச்சிட்டு கடைசியில் 5 வந்து நின்றுச்சு. இப்போ விடாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் 5 அதுவும் உங்கள் உம்மத்தினால முடியாதுங்க, போய் இதையும் குறைச்சிட்டு வாங்கங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதுக்கு மேலேயும் குறைச்சி வைங்க, வெக்கமாக இருங்க, எத்தனை தடவை போய் கேட்குறது அப்படின்னு சொல்லி 5ஓட வந்துட்டாங்க. ஆனால் அல்லாஹ் ஒரு ஹிக்மத்தாக ஒரு வாசகத்தை சொல்லிட்டான். முன்னால் 10 குறைச்சும் போது குறைச்சி மட்டும்தான் அனுப்பினான். இந்த 5 வந்த உடனே அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான்? 1க்கு 10 என்று நான் உங்களுக்கு நன்மை தருவேன்னு சொல்லி அனுப்பிவிட்டான். அப்படின்னு அர்த்தம், நீங்கள் 5 தான் தொழுவீங்க, 50 நன்மை கிடைச்சிடும். ஏன் 10 மடங்கு நன்மைண்டா 5, அது 10ல் பெருக்குங்க, 50 ஆச்சுல. பாருங்க அல்லாஹ் நம்ம மேலே கொடுத்த கிஃப்டை பார்த்தியல. 5 தான் தொழுகிறோம், 50 தொழு நன்மை தர்றாங்க. ஆனால் 50 நம்ம தொழுவலை, 50 தான் கடமையாக்கணும் ஃபஸ்ட்டு, நம்ம அது செய்யலை. 5 தான் தொழுகிறோம், 50 நன்மை கிடைக்குது. அல்லாஹ் நம்ம மேலே எவ்வளோ பெரிய கருணை காட்டுகிறான், கிருபையாளனாக இருக்கிறாங்க. இதை வச்சு தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த 5 இதை செஞ்சால் 10 மடங்கு நன்மை தருவோன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? அதோடு நின்றுக்கிறங்க, வராதிங்கன்னு ஒரு கருத்து அதில் இருக்குது. சரி, இப்போ நான் கேட்குறது, இறந்து போனவங்கள உதவி செய்ய முடியாதுன்ட்டீங்கல்ல, இந்த உதவியை யார் செஞ்சது? 50 நேர வக்து தொழுகையை 5ஆக குறைச்சி உதவி செஞ்சது யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் தானே. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்யும்போது இந்த உலகத்தில் இருந்தாங்களா? வஃபாத்தானவங்க தானங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையில? வஃபாத்தானவங்க தானே. வஃபாத்தானவங்க உதவி செஞ்சாங்களா இல்லையா? 50 நேர வக்து 5ஆ குறைச்சாங்களா இல்லையா? அவங்க தானே காரணம். அல்லாஹ் குறைச்சான், காரணம் இவங்க தான் திருப்பி அனுப்புனாங்க. இவங்க மட்டும் திருப்பி அனுப்பலன்னு வைங்க, 50 இப்போ நம்ம தொழுதுட்டு இருக்கானே. எவ்வளோ பேர் உதவி செஞ்சுருக்காங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதான் நான் கேட்குறது இந்த வஹாபியிட்ட, இந்தாப்பா வலிமார்கள் நபிமார்கள் இவ்வுலகத்தை விட்டு மறந்ததற்கு பின்னாலும் கூட உதவி செய்வாங்கன்னு நீங்கள் நம்பணும். இல்லை உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? 50 நேரம் தொழுகை இப்போ நீங்கள் தொழுவுங்க, 5 தொழுகக்கூடாதுங்க நீங்கள். ஏன்? நீங்கள் தான் சொல்கிறீங்கள மறைஞ்சு போனவங்க உதவி செய்வது ஷிர்க்குண்டு. இப்போ மறைஞ்சு போனவங்க தானே உதவி செஞ்சுருக்காங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஷிர்க்கின் மூலம் கிடைச்ச உதவி நீங்கள் பெறலாமா? நீங்களே சொல்லுங்கள். இது ஷிர்க்கு, அதனால் நாங்கள் 50 தொழுவுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச உதவியை வாங்கிடுவாங்களாம். நம்ம உதவி செய்வோம்னு சொன்னாக்கா ஷிர்க்கம். என்ன இது? அதான் சொல்கிறேன், எதுலேயுமே ஒரே நிலைப்பாடு இருக்கணும், இரட்டை நிலை கூடாது. சரி, இவங்கள்லாம் ஹயாத்தாக இருக்க வலிமார்கள்லாம் ஹயாத்தாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா சொல்லுவாங்க, நம்மளாம் உதவி செய்கிறோம்னா ஹயாத்தாக இருக்கிறோம் தெரியுது. அவங்களும் மறைஞ்சிட்டாங்கல்ல, மறைஞ்சாலும் உதவி செய்வாங்க, ஹயாத்தாக தான் இருக்க, நம்ம கண்ணுக்கு தெரியலை, அவ்வளோதானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியலை, மறைஞ்சிட்டாங்க, ஹயாத்தாக இருக்காங்களா இல்லையா? இப்போ இந்த சபையில் நீங்கள் ஸலவாத்து சொல்கிறீங்க, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டீங்களா? இப்போ நம்ம எல்லாம் மதீனா ஷரீஃபில் இருக்கிறோம். ஏன் மலக்கு சொல்கிறாங்க, திருவண்ணாமலையில் இந்த ஸ்கூலில் இவ்வளோ பேர் உட்காந்து இன்னார் மணி இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார், யாரை சொல்லாத உங்களுக்கு சலாம் சொன்னாங்க. இப்போ நம்ம எங்கே எடுத்து காட்டப்படுறோம்? மதீனா ஷரீஃப் தர்பாரில் எடுத்து காட்டப்பட்டுட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தை இருக்க போய் தானங்க நம்முடைய சலாம் எடுத்து காட்டப்படுது. நீங்கள் சொல்கிற சலாம் எனக்கு எடுத்து காட்டப்படும், சலவாத்து எடுத்து காட்டப்படும். ஸல்லல்லாஹு சொல்லிடுறாங்களா? அபூதாவுதில் நசாயில் பதிவு செய்யப்பட்டிருக்கையில் ஹயாத்தா இருக்க போய் தானே எடுத்து காட்டப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தா இருக்க போய் தானே ஒவ்வொரு கபரையும் ஆஜராகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தா இருக்க போய் தானே ஒவ்வொரு தொழுகையும் அவருக்கு நம்ம சலாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம சலாம் சொல்லும் பொழுது எத்தனை பேர் அதை உள்வாங்கி கொண்டு சொல்கிறோன்னு தெரியலை.
நிறைய பேர் மனப்பாடமும் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. செலவா இது அத்தையாத்த ஆரம்பிப்பாங்கங்க, அத்தையாது இல்லாஹி முடிஞ்சிடும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அத்தையாது முடிஞ்சா சலாம் கொடுப்பாங்க. அது இடையில என்ன ஓதணும் என்ன அது பாட்டுக்கு ஓடும். அர்த்தத்தை நினைச்சு விடுறது. அதுக்கு மேலே போகாத வண்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசிக்கு வந்துட்டோம், அது மாதிரி அங்கே தான் போய் நிற்கும். அப்போ தான் ஓய் முடிச்சிட்டோம், சலாம் கொடுப்பாங்க. இது இப்படியா? கல்விக்கடல் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இந்தாப்பா நீ தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு சலாம் சொல்லுவே அல்லவா, அஹல்லிர் ஸாத்தஹு அமாமக்க, உனக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாத்தை ஆஜர்படுத்து, உனக்கு முன்னால் ஆஜர்படுத்து சலாம் சொல்லு. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்கிறோமா இன்னைக்கு? சொல்லணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சலாமை கேட்கிறார்கள் என்றாலே அவர்கள் ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரிலே நின்று தொழுதுகிட்டு இருந்தாங்க, பார்த்தேன்னாங்க, ஹயாத்துடன் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் பைத்துல் முகத்தஸ் வந்தாங்க, நான் தான் இமாமாக நின்று தொலை வச்சேன்னாங்கல்ல மேராஜில். அப்போ எல்லா நபிமார்களும் வஃபாத்தானாலும் ஹயாத்தாக தான் இருக்கிறாங்க, வந்துட்டாங்கல்ல பைத்துல் முகத்தஸுக்கு. வழிமார்கள் அப்படி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி வந்தாங்க, யாரை சொல்லலாம், நான் ஒரு இடத்துல தங்குறதுக்கு கூடார அமைச்சேன். கூடார அமைச்ச இடம் ஒரு கபரு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. நான் கூடாரம் அடித்து இருக்கும்பொழுது தான் கபூரில் இங்கே இருக்குதுன்னு எனக்கு வழங்குது. ஏன்னா கபருக்குள்ளே இருந்து குர்ஆன் ஓதுகிற சப்தம், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு 29வது ஜுஸுல ஆரம்பம் இருக்கிறதுல முல்கு சூரா, அது ஓதுவதை நான் கேட்டேன். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அந்த கபருக்குள்ளே இருப்பவர் ஓதுவதை எனது காதுகளால் நான் கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹியல் மானியா முஞ்சியா. அருமை தோழரே, கபருக்குள்ள இருக்கிறவரும் அந்த சூறாவை ஏன் தெரியுமா ஓதனாரு? அது ஈடேற்றத்தை கொடுக்கும், நரகத்தை விட்டும் தடுக்கும். அப்படிப்பட்ட சூறா அது. திருமதியில் பதிவு செய்யப்பட்ட அதீது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை உண்மைப்படுத்துகிறாங்கல்ல. இந்த சாபி சொன்னப்போ அது எப்படி கபருக்குள்ள இருக்கிறவங்களும் ஓத சான்ஸே இல்லையே, அவங்களாம் ஹயாத்தா இல்லையே அப்படின்னு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைப்படுத்துகிறாங்க. அப்போ கபருக்குள்ளே இருந்தாலும் நல்லடியார்கள் ஹயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நம்ம சொல்லக்கூடாது மோத்தாப்பட்டான்னு சொல்லக்கூடாது, மறைஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம இஸ்லாமிய கொள்கை அதுதாங்க. இஸ்லாமிய கொள்கை என்ன? மௌத்து என்றா என்ன? இஸ்லாமியத்தின் அடிப்படையில் ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்திற்கு செல்வது, ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு செல்வது, அதான் மௌத்து. இல்லாமல் போகிறதல்ல, அது நாத்திகம். ஒரு மனுஷன் மோத்தா போனா எல்லாம் முடிஞ்சு, அது நாத்திகம். ஒரு உலகத்தில் இன்னொரு உலகத்துக்கு போறாங்க, இது இஸ்லாமியம். நம்ம கொள்கை தானங்க. முடிஞ்சு போச்சா மோத்தா போனா? ஆலமு ஷஹாதாவை விட்டு ஆலமுல் பர்ஸஹுக்கு போறோம். இந்த கபருடைய வாழ்க்கை இருக்குதுல, அந்த ஆழத்துக்கு பேர் ஆலமுல் பர்ஸஹ். ஆலம்டா உலகம், பர்ஸஹ்னா திரை உலகம். ஏன் அதுக்கு திரை உலகம் பேர் வந்துச்சு? இப்போ நம்மனா பார்க்க முடியாதுல்ல. இப்போ நம்ம ஆலமு ஷஹாதா இருக்கிறோம், ஷஹாதாண்டா காணும் உலகம், ஆலம்டா உலகம். எல்லாமே சொல்லுவாங்க இந்த ஆழத்தில்மாங்க. ஆலம்டா உலகங்கிறது முஸ்லீம் எல்லாருக்குமே தெரியும், அரபி வார்த்தை தான், முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கு. ஆலம்டா உலகம்னு அர்த்தம். இந்த அகிலம்னு தமிழில் சொல்கிறோம்ல, அதுதான். தமிழ் வார்த்தையும் அரபி வார்த்தையும் சில இடங்களில் ஒத்துப்போம். அதில் இதுவும் ஒன்று. நம்ம அகிலம்ங்கிறோம், அரபியில் ஆழம்ங்கிறாங்க. ஆழம் அகிலம் ரெண்டு நெருங்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்குது. ஏன்னா அந்த காலத்து மொழி இந்த ரெண்டு மொழியும், அரபியும் தமிழும் அந்த காலத்து மொழி. சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது ராமேஸ்வர பை தானே, அங்கே உள்ளவங்களாம் இன்றைக்கி தமிழ் தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. இப்போ இந்த உலகம், இப்போ ஆலமுல் பர்ஸஹுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். ஆலமுல் ஷஹாதாண்டா, ஷஹாதா காண்பது, காணும் உலகம். ஆலமுல் பர்ஸஹ்ண்டா திரை உலகம், நம்முடைய கண்களுக்கு தெரியாது, மறைஞ்சிட்டாங்க. ஆனால் எல்லாம் ஹயாத்தாக தான் இருக்கிறாங்க, முடிஞ்சு போகிறது இல்லை. இஸ்லாத்தின் அடிப்படையில் முடிஞ்சு போகிறதுங்கிறது நாத்தியவாதிகளுடைய கூற்று. ஆனால் அந்த கூட்டத்தை இன்றைக்கி வாபி சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சா? நமக்கு அது தொடர்பு இருக்க போய் தானே கபிரிஸ்தானுக்கு ஜியாரத்துக்கு போங்க, அவங்களுக்கு சலாம்லாம் சொல்லுங்கள், நம்பி சலாம் சொன்னாங்க. அப்படி எப்படி முடிஞ்சு? இப்போ கபிரிஸ்தானுக்கு போகணும், சலாம் சொல்கிறோம்ல. அப்போ அதனால் அவர்கள் ஹயாத்துடன் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களெல்லாம் செய்ய முடியுங்க. இப்போ சில பேர் கேட்பாங்க, வழிமார்களாம் முடியுமா? முடியும். ஏன்?
அல்லாஹ்வுடைய கலீஃபாவோட அவங்கெல்லாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்வணக்கம் செஞ்சாங்களோ அவங்கள அல்லாஹ் தன்னுடைய ஹலீஃபா பிரதிநிதியாக நியமிக்கிறான். நான் சொல்லல, குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. லயஸ்தக்லிஃபன்னஹும், ஹிலாஃபத்து ஹலீஃபா, அதான் லயஸ்தக்லிஃபன்னஹும் அதில் உள்ள வார்த்தை. அப்போ அல்லாஹ்வுடைய ஹலீஃபாங்க. அல்லாஹ்வுடைய ஹலீஃபா பிறந்தா என்னங்க அர்த்தம்? அல்லாஹ் செய்ய வேண்டிய காரியங்களை இவங்க மூலமா நடக்கும், அதான் ஹலீஃபா. இப்போ முதலமைச்சருடைய பிரதிநிதி இங்க வந்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலமைச்சர் செய்ய வேண்டியதை இவர் செய்வாரு, அதுக்காக தான் வந்திருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டருடைய பிரதிநிதி வந்திருக்கிறார், பிரைம் மினிஸ்டர் செய்ய வேண்டிய வேலையை வந்திருக்கிறார் அந்த பிரதிநிதி செய்வாரு. ஏன் அவருடைய பிரதிநிதி? அல்லாஹ் சொல்றான், வலிமார்கள்லாம் ஏன் பிரதிநிதிகள்ங்கிறான், எனது ஹலீஃபாக்கள். அப்ப அல்லாஹ் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வான். இப்ப நமக்கு உதவி செய்யாருங்க அல்லாஹ் தானே, அதை வலிமை மூலமா அல்லாஹ் செய்வான். ஏன்? அல்லாஹ்வுடைய ஹலீஃபாக்கள் இவர்கள். சரி, நமக்கு நோய் வந்து போச்சு, ஷிஃபா கொடுக்கணும், யாரு? அல்லாஹ் தானே ஷிஃபா தர்றானு, வலிமார்கள் செய்வாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய ஹலீஃபாக்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், என் ஹலீஃபா, நான் செய்ய வேண்டியது உன் மூலமா செய்வேன்ட்டான்ல, அதனால தான் அவங்க அணுகிறோம். அதனால தான் சதகத்துல்லாப்பா அந்த பைத்தில் சொல்றாங்க, ஹலீஃபத்தல்லாஹி ஃபீனா முஹையத்தீன் படிக்கிறாங்க அந்த பைத்தில். முஹையத்தீன் அவர்களே, அல்லாஹ்வுடைய ஹலீஃபாக்களாக எங்களுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். அது எப்படிங்க அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்குறீங்க? அவங்களால முடியுமாங்க? முடியும். எப்படி முடியும்? அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறா நமக்கு தர்றாங்க. இதையும் சதகுத்தல் அப்பா சொல்றாங்க. அந்த மௌலிதை படிச்ச அரபி முஹைதீன் மௌலிதெல்லாம் ஓதுறீங்கல்ல, அதுல சதகுத்தல் அப்பா சொல்றாங்க, ஃபல்லாஹு அஅதாகஹு ஃபஅன்த மாலிகுஹு. முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கான், நீங்க எஜமானரா இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட நான் கேட்கிறோம் தாங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், நீங்க எஜமானர். இங்க எங்க ஷிர்க் வந்து போச்சு? நான் கேட்கிறேன், கொடுத்தது அல்லாஹ்ங்கும் போது தௌஹீது தானே. ஒரு ஆள் நூறாட்ட போய் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய தந்திருக்கிறான், கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாரு. தௌஹீது தானே, அல்லாஹ் தந்திருக்கிறான் தாங்கிட்டு தான் கேட்கிறாரு. நம்மளும் கௌத நாட்டை அப்படித்தானே கேட்கிறோம், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், நீங்க எஜமானர் தாங்க. தௌஹீத் அல்லவா இது? ஷிர்க்குக்கு எங்க வந்துச்சு? ஏன் அவங்கள்ட்ட கேட்கிறோம்? அல்லாஹ்வுடைய ஹலீஃபா அவங்க. யார் சொன்னது? குர்ஆன் பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு விஷயத்தில் சொன்னாங்க, இல்லை இன்னமா அனல் காசிம் வல்லாஹு யூத்தின்ட்டாங்க. அல்லாஹ் தர்றான், நான் தான் பங்கீடு செய்கிறேன். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நமக்கு என்ன வேண்டாலும் யார் தான் தரேன்னு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தரணும். நமக்கு கல்வியா அங்கேருந்து தான், ரிஸ்கா அங்கேருந்து தான், உடையா அங்கேருந்து தான், இடமா அங்கேருந்து தான். ஏன்? அல்லாஹ் அப்படிதான் அமைச்சிருக்கான். சலாசம் அவங்களுக்கு கொடுத்து அந்த சலாசம் நமக்கு பங்கீடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது யாரும் மறுக்க முடியுமா? புகாரில் உள்ள ஹதீஸ் மறுக்கிறீங்களா? பார்ப்போம், பாருங்களேன். அல்லாஹ் தரேன், நான் பங்கீடு செய்கிறேன். அதனால தான் எந்த அளவுக்கு இவங்க தான் மனைவி, இவங்க தான் கணவர், இந்த மாதிரி கொடுப்பது கூட, இந்த நியமத்தை கொடுப்பது கூட ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தான். அவங்க மூலமாக தான் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணுறான். உங்களுக்கு நீ இவர் தான் ஆசிரியர், அல்லாஹ் தான் இவங்க மூலமாக ஏற்பாடு பண்ணுறான். அதே போல இவர் தான் உனக்கு சகோதரர், அல்லாஹ் தான் ஏற்பாடு பண்ணுறான் ஸல்லல்லாஹு அலைஹி மூலமாக. எல்லாம் அங்கே ஸல்லல்லாஹு மூலமாகத்தான் நடக்குது. எந்த அளவுக்கு? ஷேகுன்னு சொல்கிறோம்ல, இவருக்கு இவங்க ஷேகு, இந்த முரீதுக்கு அந்த ஷேகு சொல்கிறோம்ல, இதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்றாங்க. இவருக்கு இவர் தான் ஷேக், அவருக்கு அவர் தான் ஷேக். இந்த முடிவெடுத்து கொடுப்பது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி கேட்குறீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல வமை யுலில் ஃபலன் தஜித லஹு வலியன் முர்ஷிதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யாரையாவது அல்லாஹ் வழிகெடுக்க நினைச்சதா அவங்களுக்கு நேர்வழி காட்டுகிற ஒரு ஷேகை நபி அவர்களே நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஷேகு வேணும் நம்ம சொல்கிறோம்ல, அல்லாஹ் நமக்கு ஷேகை தந்துட்டான்னு வைங்க, அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்து செஞ்சிடான்னு அர்த்தம். சில பேர் ஷேகலாம் வேணான்னு சொல்கிறான்னு வச்சுக்கிறோங்க, அல்லாஹ் அவர் வழிகேட்டில் விட்டான்னு அர்த்தம். நான் சொல்லலை, இந்த வசனம் யாரையாவது அல்லாஹ் வழிகெடுக்க நினைத்து விட்டால் அவருக்கு வழி முர்ஷித் ஷேகு கிடைக்காது. இப்போ புரிஞ்சிருச்சா? சரி, இந்த இடத்துல வழிகெடுக்க நினைத்தவருக்கு ஷேகு கிடைக்காதுன்னு சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? நபி அவர்களே அவருக்கு நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படி சொல்லணும்? நீங்க பெற்றுக்கொண்டா தானே அவருக்கு கொடுக்க முடியும்.
ஒரு ஷேக ஒரு முரீதுக்கு கொடுக்கறது அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அல்லாஹ் ஒரு ஆளை வழி கெடுக்க நினைச்சிட்டானா அவருக்குரிய ஷேகு நபி அவர்களே உங்களுக்கு கிடைக்காது. ஏன்? உங்களுக்கு கிடைச்சா தானே கொடுக்க முடியும். அதான் ஃபலன் தஜிதாங்கிறான் அல்லாஹ். நபி அவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இப்போ புரியுதா? அதனால வழிமார்கள் நமக்கு வசீலாவாக இருக்கிறார்கள். நாம் அடிப்படையில் சரியான கொள்கைகள், நம்ம தான் உண்மையான தௌஹீத்வாதிகள். ஏன் இன்னும் சொல்ல போனால் தரீக்கத்தில் நுழைந்தவர்கள் இன்னும் சரியான தௌஹீத்வாதிகள். எது நடந்தாலும் இறைவனால் நடக்கிறங்கிற அந்த நம்பிக்கை அல்லவா இருக்கிறது இந்த தரீக்கத்துக்குள்ள வந்தவங்களுக்கு. அதான பாடமே, தரீக்கத்துடைய பாடமே அதானே. எதையுமே நீ செய்யலப்பா, அல்லாஹ் தான் செஞ்சிட்டு இருக்கான். இந்த பாடம் தானே இது சரியான தௌஹீத் அல்லவா. மற்ற சுன்னத் ஜமாத் மக்களுக்கும் அந்த எண்ணம் இருக்குது, அல்லாஹ் தான் செய்கிறான் அப்படின்னு என்ன இருக்கு. வலிமார்கள் இவங்க மூலமா அல்லாஹ் செய்கிறாண்டு. அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற நபிமார்களும் கௌஸுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு, முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு என்ன சொல்றோமே கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அலீம் அவர்களும் மற்ற வலிமார்களும் நமக்கு வசீலாவாக இருக்கிறார்கள். அவர்களை வசீலா வைத்து இந்த உலகத்தில் பல பலன்களை பெறுகின்ற வாய்ப்பு அல்லாஹ் தந்தல்வானாக. மறு உலகத்திலே வெற்றி பெற்று ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே செல்வதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.